இந்த பொதுநல வழக்கு காலகட்டத்துல என்ன மாதிரியான இடர்பாடுகள் சந்திச்சீங்க மேடம்? இல்ல எனக்கு இடர்பாடுகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட அப்பொழுது நான் வழக்கு தொடுக்கும் பொழுது 20 ஆண்டு காலம் நான் ஏற்கனவே வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் அறியப்படுகிற வழக்கறிஞர். எனவே எனக்கு ஒருத்தர் யாரும் என்ன சொல்ல முடியாது. வழக்கறிஞராக இருப்பதில் எங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதனால நம்மள எதுவும் நீங்க ஏன் பண்ணீங்க? எதுக்கு பண்றீங்க? அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த வழக்கு இப்ப இந்த மாரி பொதுநல வழக்குகள நாங்க போடும்போது என்னன்னா, ரொம்ப ரொம்ப உன்னிப்பா, கவனமா அத கையாள வேண்டிய நிலை இருக்கிறதுனால, எங்களோட வழக்குகள் எல்லாம் கூட எங்களுடைய சுய தொழில் அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கான நேரங்களை அதிகமாக செலவிடுக்கிறது. அதை பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞருக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு வழக்கு போடும்போது அதுக்கான நேரத்தை ஒதுக்குவதுன்னா அப்போ எங்க தொழிலினுடைய நேரம் என்னவாகுது அப்படிங்கிற விஷயத்துல அதுதான் ஒரு சிரமமா இருக்கக்கூடிய வேலையா இருந்ததை தவிர மற்றபடி எனக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மிரட்டினாங்களோ என்ன ஏதாவது இதனால் காயப்படுத்தினாங்களோ அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் மத்திய அரசிலிருந்து ஆஜராகக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் தான் அப்போது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார். அவர் அந்த மத்திய அரசிற்காக அவர் ஆஜராகும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவர் மத்திய அரசு நாங்கள் இதை செய்ய முடியாது, செய்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அரசு என்ன சொல்கிறதோ அதை தான் இங்கே சொல்லுவார்.